என்னடா எல்லாத்தையும் கேட்டு சைலண்டா நிக்கிறீங்க? டேய், அந்த பரமனை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டா. அவன் இப்படி கன் எடுத்து அலைய விட்டதும் மகளிர் உரிமையானத்துல புகார் கொடுத்ததையும் பார்க்கும்போது இனி அடுத்து ஏதாவது பண்ணுவான்னு தோணுதுடா. அதனாலதான் சொல்றேன், அவன் போட்டு தள்ளிடு. ஏய், இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கடா. டேய் வாடா. வாய மூடு, போய் தொலைட்டு. ஏய், இவன மாதிரி ஆளுங்களுக்கு ஜெயில் தான் கரெக்டான இடம். அவனுக்கு வக்காலத்து வாங்கி நீ அசிங்கப்படாத. வா. ஏங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்க. ஒரு தடவை பாக்குறதுக்கு விடுங்க. சரிம்மா, ஆத்துக்கு உடனே கிளம்பு. ரிஷி சாருக்கு தெரிஞ்சது